உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா நட்சத்திர பலாபலன்கள் பார்த்துக்கிட்டே வரும். அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் காமதேனுவ தன் கையகத்தை வைத்திருக்கக்கூடிய ஆமா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். சனியின் ஆகச்சிறந்த ஆளுமையை வைத்திருக்கக்கூடிய நட்சத்திரம். இன்னமும் எங்கிட்ட தான் சனி வக்கரமா இருக்காராமே, பார்த்தா அப்படிலாம் ஒன்றும் தெரியல அப்படின்னு அப்படியே கண்ணை விரிச்சு பார்த்து அடுத்தவங்களோட எல்லா சாபத்தையும் வாங்கிக்கிற உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களே, ஏன் மேடம் சும்மா அப்படியே சொல்றீங்க அப்படின்னு ஒருத்தர் சண்டை கூட வந்துட்டார். என்ன பண்றது, அப்படி எங்களுக்கு மட்டும் 7.5 வச்சு செய்யுது, உங்களுக்கு மட்டும் ஜாலியாக ஜில்கான வரதான் எங்களுக்கு கோவம் வருமா வராதா? நானும் மனுஷி தானே, ஏன்னா அப்படின்னு எங்கள் மேலே மட்டும் பிளானெட்டு கோவம், உங்களை மட்டும் நல்லா வச்சுக்கிறது அப்படின்னு எல்லா சார்பாக தான் நான் கேட்குறேன். உடனே நீங்கள் எங்கிட்ட சண்டைக்கு வரக்கூடாது. ஓகே, சந்தோஷப்படணும். பத்தியா நம்ம எவ்வளோ நல்லவங்களா இருக்கோம். அதனால தான் இடுக்கண் வழிகாலங்கன் இடுக்கண்ணில் கூட நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற கடவுள் உத்திராட நட்சத்திரக்கா நான் சொன்னால் கெத்த காலர் தூக்கி விட்டு நடக்கணும். வித்யா மேடமே சொல்லிட்டாங்க, அப்புறம் என்ன அப்படின்னு. அப்படிப்பட்ட உத்திரட்டாத நட்சத்திரக்காரர்கள் இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஃபென்டாஸ்டிக்காக இருக்க போகுது. முதல் 15 தேதியை விட்டுருங்க, அடுத்து வரக்கூடிய காலம் இருக்கே, வாவ், இறை அருள் கடாட்சம் கிடைக்க போதுங்க. பிள்ளைகளால் முதல் 15 நாள் பிள்ளைகளால் பெருமை, பேரு, சந்தோஷம், கௌரவம், பிள்ளைகளை குறித்து அப்படியே ஒரு பூரிப்பு எல்லாம் கிடைச்சிருக்கும். அடுத்த 15 நாள் பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய ஆளுமையும் புதனுடைய ஆளுமையும் சேர்ந்து 8ஆம் இடத்துல போய் 2ஆம் அதிபதி இந்த 8 2 8 காம்பினேஷன் சேரும் போது என்ன ஆகும் அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். வருமானத்தில் திடீர் அதிர்ஷ்டம் கொடுக்கும். பொருள் வயப்படுதல் கிடைக்கும். 8ஆம் இடத்துல போய் உட்காந்து செவ்வாயும் புதனும் காம்பினேஷன், 7ஆம் அதிபதி போய் 8ல் உட்காந்து இருக்கிறது, 8ஆம் அதிபதி போய் 2ஆம் அதிபதி 8ல் இருக்கிற இந்த மாதிரியான காம்பினேஷன்லாம் நோட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கான ஒரு நல்லவைகள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. 28ஆம் தேதிக்கு மேலே வர வந்துருவார் அப்படின்ற போது 5ஆம் இடம் தான் பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம். அந்த இடத்துல போய் நட்சத்திரநாதனும் சரி, நட்சத்திரநாதன் இந்த தடவை உச்சமாக போறாரு. உங்களுக்கு மட்டும் ஒரு சாரி டெயில் பண்ணு. நட்சத்திரநாதன் என்னதான் வக்ரகதியில இருந்தாலும் ராசிநாதன் உச்சமடைய போறாருன்ற போது அதுவும் நட்சத்திரநாதனுக்கு ராசிநாதனோட பார்வை வேற. ஸோ ஒரு கல்லில் 2 மாங்காய் அடிச்சல உங்களுக்கு மட்டும் ஒரு கல்லில் 12 மாங்காய் உங்களுக்கு என்ன பண்ணுறது? அந்த அளவுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் இனிதே வளர காத்திருக்கிறது. அண்ணன் தம்பின்னு சொல்லக்கூடிய பெரியோர்கள் மூலமாக, இளைய சகோதரர் மூலமாக ஒரு நல்லவைகள் எல்லாம் நடக்க போகுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீட்டில் சிரிச்சு பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்க போகுது. கடல் சார்ந்த விஷயத்துக்கு பயணங்கள் மேற்கொள்ள போறீங்க. அதாவது கடலுக்கு போகிறது, பீச்சுக்கு போகிறது, மாதிரி கடல் இந்த உங்களோட இயங்க போகுது. அட்லீஸ்ட் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்காவது போகிறது, கடல் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகிறது, தண்ணி இருக்கிற கோயிலுக்கு போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வருது. தண்ணி சார்ந்து ஏதோ ஒன்று இயங்குறதுக்கான வாய்ப்பை கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா இருக்கிற வீடும் தண்ணி வீடு, அமர்ந்த வீடும் குரு போகிற வீடுமே தண்ணி சம்மந்தப்பட்ட வீடுனால கொஞ்சம் நீர்நிலைகள் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் போய் பார்க்கறது, அதில் காலை வச்சுட்டு ஆடிட்டு வர்றது, அதில் கொஞ்சம் மனம் நெகிழுதல், அருவியில் போய் உட்காந்துருக்கிறது, இந்த மாதிரி நீர் சார்ந்த ஏதோ ஒரு விஷயம் இல்லையா. சும்மாவாது இதனால் உடம்பு குளிச்சேனே ஷவரை திறந்து விட்டு குளிப்பீங்க. இதெல்லாம் தான் அஸ்ட்ராலஜி அல்டிமேட்டாக புட்டு வைக்கும். நிறைய ஷவர் பாத் எடுக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த தடவை அல்டிமேட்டாக இருக்குது. யாருமே ராசிக்காரர்களுக்கு, அது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. எப்பயுமே நான் அப்படி தான் இருப்பேன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அப்படி தான் குளிக்கணுமா, குளியல் முறையே அப்படித்தான். அதனால் நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க, கெத்தா எப்பயும் போல இருங்க. நிறைய குருக்களுடைய அருள்வாசி கிடைக்க போயிருது. நிறைய யோகா மார்க்கம், சித்த மார்க்கத்துக்குள் பயணிக்க போகிறீங்க. செலிபிரிட்டியாக போகிறீங்க. பெயர் கிடைக்க போகுது, புகழ் கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமை, பெற்றோர்களால் பெருமை. அதே மாதிரி 5ஆம் இடம் சொல்கிறது பூர்வீக இடத்தை இண்டிகேட் பண்ணும். அப்போ பூர்வீக இடத்தை பாகப்பிரிவினை பண்ணுறதை பற்றி அண்ணன் தம்பியோட பேசுறது, அதில் ஒரு பாசிட்டிவான விஷயம் கிடையாது. அதை பற்றியான பேச்சுவார்த்தையை மேற்கொள்ளுதல், அதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்ததுன்ற மாதிரி இந்த தடவை போகும். ஆனால் 2026 தான் அது முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதுக்கான இனிஷியேட்டிவ் எடுப்பீங்க. இல்லாட்டி இந்த டயத்தில் அதை எடுங்க, அது உங்களுக்கு சக்ஸஸை கொண்டு கொடுத்துரும். ஓகே, இங்கே படிக்கிற குழந்தையாக இருந்தீங்கன்னா சூப்பராக படிக்க போகிறீங்க. படிப்புலலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் பல்லு உடையாமல் பார்த்துக்குது. நான் செவ்வாய் போய் 8ஆம் இடத்துல இருக்கும்போது 2ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது வாய் சம்மந்து சில வம்பு துன்பம் இல்லை. நீங்கள் வாயால் வடை சொல்கிறது, நீங்கள் வாயால் 2 பேரை சண்டை இழுத்துட்டு வர்றது, இல்லை ஏதாவது அடிபட்டு வாயில சும்மா இங்கே அடிப்படுறதுன்ற மாதிரி உத்திரட்டாதி நட்சத்திரக்கார குழந்தைகளுக்கு அது நிகழலாம். ஓகே, நீங்கள் 20 வயதுலேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய யோக மார்க்கத்துக்குள் பயணப்படலாம். நிறைய கோவில் குளம் போகிறதுக்கான வாய்ப்புகள், நிறைய திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் அமைவதற்கான வாய்ப்புகளை இந்த நேரத்தில் தான் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு உள்ளம் உள்ளம் இனம் புரியாத ஒரு சந்தோஷம், மகிழ்வெல்லாம் நீடிக்கும். காதல் வரும். ஏன்னாதான் நம்ம சாமியாரால் நம்மளை தேடி உனதான் கட்டிப்பேன்ற மாதிரி விஸ்வாமித்திர மேகனை மயக்கம் நிறைய பெண்கள் கூட்டம் சூழ இருக்க போறீங்க. நல்லா இருக்கு, டைம் பீரியட் சூப்பராக இருக்கு, கவலைப்பட வேண்டாம். 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நான் மேல் சொன்ன அத்தனை விஷயமும் உங்களுக்கு தான் கட்கா பேஸ்ட் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க.
சொத்து குறித்த ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை எழப்போகிறது. அண்ணன் தம்பியோட சேர்ந்து ஒற்றுமையா இருக்கும்போது கடல் கடந்து ஏதோ ஒரு இடத்துக்குள்ள போறீங்க. தண்ணியில கால் வச்சுட்டு வர போறீங்க. அருவியோட குளிக்க போறீங்க. நல்ல விஷயங்கள் நடக்குது. கிளென்ஸ் ஆக போகுது. பாடி கிளென்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த தடவை உங்களுக்கு 100 விழுக்காடு இருக்கு. ஏன்னா 5ஆம் வீட்டில் வந்து ராசிநாதன் அமர்தல் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய யோகம். அதுவும் 5ஆம் வீட்டில் ராசிநாதன் அமர்ந்து நட்சத்திரநாதனுக்கு ராசிநாதனோட பார்வை. இந்த பக்கம் சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை வேணா புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை இந்த கமிஷன்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா சூப்பரா இருக்கு. 3, 7 இடங்கள் தங்களுக்குள் பரிவர்த்தனை செய்து கொள்ளுதல் அப்படின்றது ரொம்ப டெக்னிக்கலா பேசணும்னா, தன்னுடைய முயற்சி என்பது பிறருடைய முயற்சியின் மூலமாக தனக்கான ஆதாயத்தை கொண்டு வந்து கொடுக்கும். 7ஆம் இடம்ன்றது நான் சொன்ன மாரி ஸ்பௌஸ் மட்டும் இல்ல, வெகுஜன தொடர்பு. 3ஆம் இடம்ன்றது தான் பண்ற முயற்சி. அதே மாரி 3ஆம் இடம்ன்றது கூட பிறந்த இளைய சகோதரம். 3ஆம் இடம்ன்றது சகோதரன் தான். ஸோ 7ஆம் இடம் சகோதரத்தின் மூலமாக ஒரு இதெல்லாம் வாய்ப்புகள் சூப்பரா இருக்கு. பெருசா கவலைப்பட்டுக்க வேணாம். அல்டிமேட்டா இருக்கு டைம் பீரியட். நீங்க 40 வயதிலிருந்து 60 வயது இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஸ்டாண்டர்டோட நிக்க போறீங்க. சொல்லி அடிக்க போறீங்க. தன்னம்பிக்கை மேலோங்க போகிறது. சமுதாயத்தில் மதிப்பு கிடைக்க போகுது. நிறைய சொந்தக்காரங்க வீட்டுக்குலாம் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புலாம் இந்த தடவை கண்டிப்பா இருக்கு. அதுவும் 20 தேதிக்கு மேல கண்டிப்பா நடக்கும் அது. இல்ல அவங்க வீட்டுக்கு வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கிறது. ஓகே. அதுவும் தம்பி, அண்ணன் இவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு வர வாய்ப்பு தான் கண்டிப்பா இருக்கு. வேற எங்கேயும் போக மாட்டீங்க. மாமனார் வீடு, மாமியார் வீடு இந்த இடத்துக்குள்ள தான் சுத்த போறீங்க. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. நீங்க 60 வயதை தாண்டிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் இந்த தடவை கொஞ்சம் தூக்கம் இல்லாம தவிச்சாங்கன்னா மாதிரி நிம்மதியா தூங்க போறீங்க. தூக்கத்துல ஒரு நிம்மதி கிடைக்க போகுது. ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்க போகுது. ஒரு மாதிரி ஏகாந்தமா இருக்கணுன்ற மாதிரியான தனிமைப்படுத்தப்படுதலுக்குள்ள இறங்க போறீங்க. ஏன்னா கேது அந்த வேலையை சூப்பரா பண்ணுவார். ஏன்னா என்னதான் குரு வந்தாலுமே குருவுக்கு 2ல கேது. நம்ம நாடி மெத்தட்ல எடுத்தோன்னே இது கொஞ்சம் டெக்னிக்கலா பார்க்கும்போது உள்ளார்ந்து போகக்கூடிய அனுபவங்களை எல்லாம் கேது கொடுப்பாருன்ற போது 60 தாண்டிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உள்ளார்ந்த அனுபவங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய பேருக்கு உத்ராட்சம் கிடைக்க போகுது. கிடைச்சாங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? இந்த தடவை உத்ராட்சம் கிடைக்கிறது, உத்ராட்சம் நீங்க போடுறது, உத்ராட்சம் போட்டவங்களை பார்க்கறது அப்படின்ற மாதிரி இந்த தடவை கிடைக்க போகுது. இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம்? அண்ணாமலையார் வழிபாடும் செந்தூர விநாயகர் வழிபாடும் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை மாற்றத்தையும் கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கும். முடியாத திருவண்ணாமலை இருக்கக்கூடிய செந்தூர விநாயகரை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. இல்லாட்டி அண்ணாமலையார் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பௌர்ணமியில ஒரு தடவை கிரிவலம் போயிட்டு வாங்க. மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கண்டிப்பாக கொடுக்க இந்த கிரகங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதே காத்திருக்கிறது. சூப்பரா இருக்கு அக்டோபர் மாதம்.